அது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும்? சத்தியமாக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. பரவாயில்ல சொல்லக்கூடிய தகவல். நம்ம ஒரு 10 மாவட்டங்களில் நம்ம தகவல் சேகரித்தோம். விருதுநகர்லேருந்து, தென்காசியிலேருந்து, தேனியிலேருந்து, மதுரை, ராமநாடு உள்பட பல்வேறு மாவட்டங்களில் நம்ம தகவல் சேகரித்ததில் நம்ம ஏன் இந்த அளவுக்கு பாஜக போய் தொங்கி நிற்கணும், பேசாமல் நம்ம தனித்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்படியான ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, இல்லாமலும் போகலாம். எப்படி அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்காக கதவு எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. வானதி சீனிவாசன் சொல்கிறாரு, இந்த பக்கம் மோடியிலேருந்து எல்லாருமே அதிமுக வேண்டி கதவு திறந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா அடிப்படை வாக்கு வங்கி 20% 15% மேலே ஒரு 18% வரலும் இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு அடுத்து அதிமுக தான். அப்போ அமமுகவுக்கு அந்தளவுக்கு ஓட்டு வங்கி இல்லையா? ஓபிஎஸ்ஸை தான் பாரதிய ஜனதா கட்சி நம்பலையானா நம்பவில்லை, நம்ப மாட்டார்கள். அதனால தான் பல்லடத்துக்கு மோடி வருகிற பொழுது டிடிவி தினகரனுக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ எந்த விதமான அழைப்பும் இல்லை. இதை ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் நன்றாக தெரிந்து கொண்டு, நீங்கள் அதிமுகவோடு எப்படியாவது கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தனித்து ஒரு கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விலகிறது நல்லது, இல்லைனா சொல்லாமே விலகிறது நல்லது. மதியாதா தலைவாசல் மிதியாதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் போய் ஒரு கட்சியில் போய் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு முதுகெலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு முதுகெலும்பு ஒடிஞ்ச பிறகு நெஞ்சில் ஏறி நங்குன்னு குத்தக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி குத்தி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 4 துண்டாக்கி வச்சிருக்கு. அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவிக்காக வேண்டி காத்திருந்த காலகட்டத்தில் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வரல, வேணும்னே மற்ற மாநிலங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டுக்கு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கும் பட்சத்தில் அம்மையார் சசிகலா முதலமைச்சர் என்ற அந்தஸ்தோடு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஜெயிலுக்கு போயிருக்கும்போது தற்காலிக முதலமைச்சராக ஒருத்தரை நியமனம் பண்ணி போயிருப்பாங்க. அப்போ அவங்க அந்த முதலமைச்சர் அந்தஸ்தோட ஜெயிலில் இருந்திருப்பாங்க. நன்னடத்தை அடிப்படையில் 2 ஆண்டு காலத்தில் கூட விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஜாமீன் கொடுக்கப்படுற வாய்ப்புகள் இருக்குது. சட்டத்தினுடைய ஓட்டையிலே வைத்து அவர்களை ஏதேனும் வெளியில் விடுவாங்க. அப்படிங்கிற அச்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநரை தமிழ்நாட்டிற்கு வரவிடாமல் தடுத்து ஒவ்வொரு மாநில வாரியாக சுத்த வச்சிருச்சு. தமிழ்நாட்டிற்கு அம்மையார் சசிகலா அவர்களை முதலமைச்சராக்கவில்லை. அப்படின்னா என்ன காரணம்? திட்டமிட்டு ஆரிய பாப்பார பெண் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரை அந்த வழக்கினை தீர்ப்பு வழங்காமல் அவர் இறந்த பின்னர் தீர்ப்பு வழங்கி அம்மையார் சசிகலா அவர்களை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்போ இதில் முழுக்க சதிகார வேலைகளை செய்தது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அந்த சதிகார வேலைகளை செய்த பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினகரனை தூக்கி ஜெயிலில் வைக்குது, திகார் ஜெயிலில் தூக்கி வைக்குது. டிடிவி தினகரனை தூக்கி திகார் ஜெயிலில் வைக்கும்போது தான் இந்த திருச்சி ரெங்கராஜ் ஆகிய நான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று டிடிவி தினகரனுக்காக தொடங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தினேன். ஒரு பச்சை தமிழராச்சே, நம்ம மனவாடாச்சே அப்படின்னு நம்ம நினச்சி தொடங்கணும். ஜெயிலேருந்து வந்தார், ஒரு முறை போய் அவரை நம்ம பார்த்தோம். ஏன்னா செயல்படுங்கன்னு சொன்னார். நீங்கள் செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம செயல்படாமல் இருந்திருக்கலாம். அவருக்காக வேண்டி உழைத்தவரை நட்டாத்தில் விட்டுட்டாரு, அது வேறு விஷயம். நம்ம எதிர்பார்த்து உழைக்கலை. ஆனால் அவர் எதிர்பார்த்து உழைக்கிறவர்களுக்கும் எதுவும் செய்யறதில்ல. எதிர்பார்க்காம உழைக்காதவர்களுக்கு கூப்பிட்டு எதுவும் பதவியோ பணமோ உதவியோ எதுவுமே செய்யறதில்ல. பணத்தை விடுங்க கழுத. என்ன அதை பற்றி நம்ம யார் பேசுகிறா? எனக்கு டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் பேரவையை ஆரம்பித்து அவரை தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் பண்ணேன். நான் மட்டும் கிடையாது, என்னையோட சேர்ந்து நிறைய பேர் உழைச்சாங்க, நான் மட்டும் கிடையாது. அப்படி டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியால் சிறையில் அடைக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். சிபிஐ விசாரணை, பல்வேறு விசாரணைகள், புறா கேஸு எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஆயுசு முழுக்க சிறையில் வச்சிருவோன்னு சொல்லி மிரட்டல். எதுக்கும் அஞ்ச மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு காலமும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேனார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனக்காக வேண்டிய கதவு திறக்கும், உள்ள நம்ம போகலான்னு காத்துட்ருக்கார். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கதவு திறந்திருக்கு, அதிமுக வரலான்னு காத்துட்ருக்கு. இப்போ இதில் எது ஜெயிக்க போகுது? எது இணைஞ்சாலும் ஜெயிக்க போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி 2 முறை ஆட்சி செய்து விட்டது. 3வது முறை ஆட்சி என்பது இந்தியாவில் இதுவரையிலும் நடக்கலை. 2 முறை, அதாவது தமிழீழ மக்களை படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி கூட 2வது முறை ஆட்சி வந்து விட்டது. 3வது முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வரல. காரணம் என்னன்னா 2G வழக்கும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள். ஆகையினால பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? சிலிண்டர் விலையை இப்போ குறைச்சிருக்காங்க.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி குறைச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்குற பொழுது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்காண்டி குறைச்சிருக்கான், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சர்ன்னு 1500 வேலை கொண்டு வந்து வச்சுருவான், வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்பலை. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக இந்த மக்களுக்காகவும் விசுவாசமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திமுகவோ அதிமுகவோ ஏதாவது செய்திருக்கிறதா? மத்தியில் இருக்கிற ஆட்சியும் சரி, மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் சரி. இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து அந்தந்த மாவட்ட வாரியாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சா. சரி, இவ்வளவு நம்ம பேசுகிறோமே, டிடிவி தினகரனுக்காண்டி பேரவை ஆரம்பிச்சங்கிற உரிமையில் நான் சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறது என்று மாவட்ட வாரியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு செஞ்சிருக்கா? இந்த நாட்டு மக்களுக்காக எந்த வகையில் டிடிவி தினகரன் உழைத்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார் சொல்லுங்க. வெளிநாடுகளில் லண்டனில் சொத்து இருக்கலாம், உங்களுக்கு எங்கே வேணாலும் சொத்து இருக்கலாம். பன்னீர்செல்வத்துக்கும் 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு. உங்களுடைய சொத்து மதிப்பை யாரு கேட்டா? தொண்டைக்கு கீழே போனால் அதுக்கு பேர் வேற. செத்தார்க்கு நாம் எழுதும், நாம் செத்தால் பிறர் எழுதுவான். இதுதான் வாழ்க்கை முறை. ஆகையினால டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்மை கூப்பிடும், கதவு எப்போதாவது திறக்காதா? இவர்களுக்கு கதவு மூடப்பட்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கதவு திறந்து இருக்கிறது. இவர்கள் மூடப்படுகிற கதவை தட்டி தட்டி பார்க்கிறார்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்றார் இயேசு. ஆனால் தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே போவதற்கான வழிவகைகள் எந்த முகாந்திரமும் இல்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோடு கூட்டணிக்கு வந்தால் இந்த ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கழட்டி விட்டுருவோம். இப்போ என்ன ஒட்டியாக வச்சுருக்காங்க? கிடையாது. அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் அரசியல் அனாதையாக போகிறார்களா? கிடையாது. ஓபிஎஸ், டிடிவி, எஸ்டிபிஐ இன்னும் இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா இவங்க கூட ஒரு 3-4 சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் சீட்டு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவகங்கையில் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ராமநாட்டில் ஜெயிக்கலாம், தேனியில் ஜெயிக்கலாம், திருச்சியில் கூட ஓரளவு முயற்சி பண்ணலாம். அப்படி இருக்கிற நிலைமையில் டிடிவி தினகரன் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டு மூடி இருக்கிற இரும்பு கதவு போட்டு திண்டுக்கல் போட்டு பெரிய அளவுக்கு பூட்டிட்டாங்க, பெரிய பூட்டாக போட்டு பூட்டிட்டாங்க. அது இன்னும் திறக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவங்களுக்கு தெற்கால கதவு பூட்டி இருக்கு, வடக்கால கதவு அவங்களுக்கு திறந்துருக்கு. அப்போ அந்த கதவு திறந்துருக்கிற கதவுக்குள்ளே அதிமுக உள்ளே போணுச்சுன்னா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் வேலை இல்லை. இப்போ போட்டுட்டாங்க. அந்த சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு இன்ன வரலாம் யாருக்குமே தெரியாது. மோடி கிட்ட இருக்கா, அமித்ஷா கிட்ட இருக்கா, அண்ணாமலை கிட்ட இருக்கா, வானதி சீனிவாசன் இருக்கா, யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வந்துருச்சுன்னா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கல்தான். அப்போ ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியவே நம்பி தர்மயுத்தம் செய்து அம்மையார் சசிகலா அவர்களை கொலைகாரி என்று பெரிய அளவுக்கு பரப்புரை செய்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திய பன்னீர்செல்வம் ஓபிஎஸ்ஸை நம்பி தர்மயுத்தத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சார். இப்போ என்னாச்சு? அரசியலில் இனிமேல் அவர் அரசியல் அனாதை தான். அவருக்கு என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சமா? ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி திங்க போகிறாரா? கியூவில் நிற்க போகிறாரா? இல்லை இலவச பேருந்து பயணத்தில் அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்க போகிறாங்களா? அவங்களுடைய உறவினர்கள் ஏதாவது அரசு சலுகைக்காண்டி காத்திருக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எல்லாத்தையுமே பட்டா போட்டு வச்சுட்டாரு. 1 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிடிவி தினகரனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? டிடிவி தினகரனுக்கு வெளிநாட்டிலையும் சொத்து இருக்குது, உள்நாட்டிலையும் சொத்து இருக்குது, பாண்டிச்சேரிலையும் இருக்குது. அது பார்த்ததுன்னா மாணிக்கராஜாட்டையும் பினாமி சொத்து நிறையா இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓபிஎஸ், டிடிவி, எஸ்டிபி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு நீங்கள் தேர்தல் களத்தில் என்னங்கிற ஒரு 2-3 சீட்டு ஜெயிக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்க பல்வேறு மாநிலங்களில் கட்சிகளை துண்டாடுகிற அந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்பி நீங்கள் ஏன் வீணாக போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. மீண்டும் சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நேரம் எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொடநாடு கொள்ளை வழக்கில் 4 கொலைக்கு மேலே கொலை நடந்திருக்கு. அதில் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய நேருக்கு ஒரு ரைடு விட்டா அப்போ எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளே வச்சுருவாங்கல்ல. அது நேருவாக இருக்கட்டும், KKSSR ராமச்சந்திரனாக இருக்கட்டும், ஒரு நெருக்கடி கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளே வச்சுருவாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்காமல் விடாது. அப்படி விழுங்காமல் இருக்கணும்னா அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ் நீங்கள் நினைச்சுக்கிறீங்களோ இல்லையோ, அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக் கொண்டு அரசியல் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் இருக்கு? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவற்றிலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு கட்சியாக விழுங்கி கொண்டே இருக்கிறது. அது போதாதுன்னு
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகள் அது வந்து அப்படியே பாஜகவுக்கு வரணும். அதிமுகவுக்கு போனாலும் பரவாயில்ல, டிடிவிக்கு போனாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ்க்கு போனாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு போயிடக்கூடாது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை நம்ம எதா பண்ணிட்டோம்னா அடுத்து வளர வேண்டிய இடத்துல எந்த கட்சி இருக்குது? நாம் தமிழர் கட்சி இருக்குது. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை முடக்கிட்டு அல்லது சின்னத்தை வேறு சின்னத்தை கொடுத்துட்டு டம்மியான சின்னத்தை கொடுத்தா அவங்க டம்மி ஆயிடுவாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு தப்பு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தலில் வேணால் பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு நான் நாம் தமிழர் கட்சியை 1000 விமர்சனம் வச்சுருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு சில கருங்காலிகளை பற்றி தான் நம்ம செய்தி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் வைக்கல. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை எப்படியா இருந்தாலும் ஒரு 50 லட்சம் ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சத்தியமாக வாய்ப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகள் பாஜகவுக்கு வரப்போகிறதில்ல. அது வந்து பாஜகவுக்கு வரணுங்கிற திட்டத்தில் தான் அந்த விவசாய சின்னத்தை முடக்கி வேறு சின்னம் கொடுப்பதற்கு உண்டான வேலைகளை, சதி வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்பதற்கு சான்றாக அங்கே கர்நாடகத்தில் இருக்க விஜயன் ரெட்டியா அவனோ ஒரு ரெட்டி ஒருத்தன் நாங்கள் கேட்காமலே கொடுத்து விட்டது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் கேட்காமலே சின்னம் கொடுத்து விட்டார்கள். கேட்டு விண்ணப்பித்து காத்திருந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒன்றும் அந்த சின்னத்தை கேட்கல, நாங்கள் கேட்ட அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அது எப்படி அன்னைக்கே? ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை அன்னைக்கே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அது பொய் வழக்கு. ஒரு வழக்கு ஒருத்தர் என்னை அடிச்சிட்டாரு, வெட்டிட்டாரு, குத்திட்டாரு, காலில் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அன்றைய மறுநாளும் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அது பொய் வழக்குன்னு அர்த்தம். ஒரு 3 நாள் எஃப்ஐஆர் போட்டால் தான் உண்மையான வழக்கு. விசாரணை செஞ்சு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அது பொய் வழக்குன்னு அர்த்தம். இது நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆகையினால பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் கட்சிகளை துண்டாடி விட்டு ஒவ்வொரு கட்சியாக ஏப்பம் விட்டு யார் இடையூறாக இருக்கிறார்களோ அவருக்கு ஏதேனும் சிக்கலை கொடுத்து விட்டு சின்னத்தை முடக்கி விட்டு தாம் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமும் பலிக்காது. டிடிவி தினகரனுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவு பூட்டப்பட்ட கதவும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை. அப்படியே திறந்து கூட்டணி வைத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் தகவல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் எஸ்டிபி, பாமக, தேமுதிக இந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலே கண்டிப்பாக ஒரு 7-8 சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 1000 விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கலாம். ஆனால் இரட்டை இலை சின்னத்திற்கு என்றும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய சின்னம், அப்படி சின்னத்துக்கான ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த சின்னத்துக்கான மகத்துவம் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய சின்னத்தை, விவசாய சின்னத்தை, நாம் தமிழர் கட்சினாவே விவசாய சின்னம் அப்படிங்கிறதுனால அந்த சின்னத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். வேறு ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி துண்டாடி எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறது. அந்த துண்டாடி கொண்டு இருக்கிற அந்த மோசமான வக்கரபுத்தி உள்ள அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸும் காத்திருக்கிறார்கள். அந்த திண்டுக்கல் பூட்டு போட்ட கதவு என்றைக்காவது ஒரு நாள் திறக்காதா என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னமோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கமலாலயத்தில் அந்த பகுதியில் போயிட்டு அந்த சொர்க்கவாசல் கதவு திறக்காதா என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் சூடு சொரண வெக்கம்னு இருந்தால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் எஸ்டிபி கட்சியோட கூப்பிட்டுக்கிட்டு ஐயா என்னைக்கு இருந்தாலும் அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி போவாங்க, நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கொண்டு தனி ஒரு கூட்டணி வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வச்சு தேர்தலை சந்திச்சாங்கன்னா இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து ஓபிஎஸ், டிடிவி தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை சிவகங்கையில் ஜெயிக்கலாம், அதுவும் கடுமையாக இருக்கும். அங்கே உமா வரா டிடிவி தினகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சில பேர் அங்கே டிடிவி தினகரனை வச்சு செய்யறதுக்கு பழி வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இது உண்மை தகவல், பொய் கிடையாது. அங்கு இவரால் டிடிவி தினகரனால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் கார்த்திக் சிதம்பரத்தை தேர்தல் யுக்தியின் மூலமாக இவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு மூலியமாக கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடிக்கப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்கள் தனி ஒரு கூட்டணி அமைப்பே தான் நல்லது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு போய் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் போகிறதுக்கு நீங்கள் தனித்து நின்று குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை வாங்கினால் இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவுறுத்தலை ஏற்படுத்தும், ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தும். ஆக 2026 நம்ம வந்து ஓபிஎஸ்ஸாவது நம்ம நினச்சிக்கணும், இல்லைனா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய இன்னும் சில பேர்த்தை நினச்சிக்கிட்டு ஓபிஎஸை மட்டுமே கழட்டி விட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ வைத்தியலிங்கம் இருக்கார், வைத்தியலிங்கம்லாம் அதிமுகவுக்குள்ள இனிமேல் வர்றதும் வேஸ்ட்டு. அவர் வந்து முழுக்க அதிமுகவுக்கு துரோகி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சிக்காக காத்திருக்காமல் தனி ஒரு கூட்டணி அமைப்பதை சால சிறந்தது அப்படின்னு அமமுகவை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் நம்மள்கிட்ட பல பேர் தென் மாவட்டத்தில் உள்ளவங்க நமக்கு சொல்கிறாங்க. தென் மாவட்டத்தை மட்டுமே குறைஞ்சபட்சம் அமமுக ஒரு 2 சீட்லேருந்து 3 சீட் வரலையும் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் தென் மாவட்டம் முழுக்க
பல்வேறு இடங்களில் ஓட்டுகளை பிரிக்கலாம். தென் மாவட்டங்களில் ஒரு 3 சீட்டு பிடிக்கலாம். கொங்கு பகுதியிலையும் சீட்டு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தென்மண்டல பகுதியில் ஒரு 3 சீட்டு அமமுக பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லாமல் இவர்கள் தேர்தல் களத்தில் நின்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் டிடிவி தினகரன் நின்றால் எதை சொல்லி ஓட்டு கேட்பார்? சிலிண்டர் விலையை ஐயா மோடி ஏற்றிட்டாரு, ஐயா இப்போ ஒரு 200 ரூபா குறைச்சிருக்காரு, பெட்ரோல் டீசல் விலையை இன்னும் குறைக்காமல் வச்சுருக்காரு, தமிழ்நாடு முழுக்க சுங்கச்சாவடிகளை அதிகப்படுத்திருக்காரு, குறைக்கவே இல்லை. இது ஏதாவது புகழ்ச்சியாக சொல்லுவீங்களா, இகழ்ச்சியாக சொல்லுவீங்களா? எதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? இந்த முறை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் குறை சொல்லியெல்லாம் ஓட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழுவாது. டிடிவி தினகரன் அவர்களே, நீங்கள் ஒன்று மோடி அவர்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கணும். மோடி என்ன சாதனை பண்ணார்? ஏதாவது ஒரு சாதனையை சொல்லுங்கள். பொதுவாக சொல்லிட்டு போகிறது வேறு விஷயம். சுங்கச்சாவடிகளை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்க சுங்கச்சாவடிகளை அகற்றினார். இந்தியா முழுக்க பூரண மது விலக்கை கொண்டு வந்தார். கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. இதில் ஏதாவது செஞ்சுருக்காரா? இது இப்படி ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இந்தியா முழுக்க சுங்கச்சாவடிகளை அதிகப்படுத்தியிருக்காங்க, பெட்ரோல் டீசல் விலையை அதிகப்படுத்தியிருக்காங்க, பூரண மது விலக்கை இந்தியா முழுக்க கொண்டு வரலை. இந்தியா முழுக்க சாராய ஆலைகள், சாராய ஃபேக்ட்ரி, மதுக்கடைகள் ஆறாக கடலாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சாதனை செய்திருக்கிறதானா வேதனையில் தான் இருக்குது. அதாவது இந்தியா கூட்டணி சரியாக இல்லை, அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்குது. அப்படி ஒன்றும் 250 சீட்டு 300 சீட்டு 350 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க பிடிப்பதற்கான வாய்ப்புகளே இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவிலலாம் சுத்தமாக கிடையாது. ஆந்திரா தெலுங்கானாவெலாம் சுத்தமாக பாஜக வராது, கேரளாவில் வராது, தமிழ்நாட்டில் வராது. இந்த இடத்துல வரலன்னாவே, இந்த 3-4 இடத்துல வரலனாலும் பாஜக காலி. பாஜக ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, ஒரு அச்சம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டு 20 சீட்டாவது நம்ம பிடிக்கணுமே, அது நம்ம அதிமுகவை கையில் எடுத்தால் தான் பிடிக்க முடியும். ஓபிஎஸ் டிடிவி தினகரனெல்லாம் நம்பி நம்ம நட்டாத்தில் நிற்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸும் டிடிவி என்ன பண்ணணும்? இனிமேல் நம்ம பாஜகவை நம்பி நம்ம நட்டாத்தில் போகிறதுக்கு நம்ம தனி ஒரு அணி அமைப்பு எஸ்டிபி கூட்டணியை கட்சி இன்னும் இதற்கு அணிகள்லாம் அமைச்சு நம்ம தனி ஒரு கூட்டணி அமைப்போம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம யாருன்னு காமிப்போம், பாரதிய ஜனதா கட்சிக்கு நெத்தி அடி குடிப்போம் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இவங்க தனி ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகிறது? இந்த பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் கதவு போட்டு பூட்டப்பட்ட கதவு டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் திறக்கப்படுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி நமக்குள்ளே வரும்னு கதவு அங்கே திறந்தே இருக்குது. அது அவங்க மீண்டும் வருவார்களா வரமாட்டார்களா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. இன்னும் சில தினங்களுக்கு என்னவென்று தெரிந்து எப்படி பார்த்தாலும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. ஓட்டு வங்கிகளை பிரிக்கலாம் போலியே பெரிய அளவுக்கு பிரிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனைகளை ஒருபோதும் டிடிவி தினகரன் சொல்ல மாட்டார். அப்படியான சாதனைகளை சொன்னால் மக்கள் சிரிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். டிடிவி தினகரன் சாமர்த்தியமாக ஓபிஎஸ் கூட்டிகிட்டு தனி ஒரு கூட்டணி அமைச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.